Good morning, sir. Morning. Good morning, ladies and gentlemen. May I have your attention, please? This is Latika Shri from Savita School of Law. On behalf of Savita School of Law, I'm organizing this webinar. And it's a great honor for me to introduce our chief guest of the event, Mr. R. Chandrasekharan, an advocate, and who has more than 20 years of experience. And he is also founder of Chandru Law Academy. Sir has trained several aspirants for magistrate exams, district judge exams, and also trained in police academy. And sir has been lecturer in Bar Council of Tamil Nadu and Puducherry. Very special welcome and thanks to you, sir, for joining us today. And your presence will make a lot of difference to the young aspirants who are aspiring to crack judicial service exams. Thank you, sir. Let us start the session. Yes. I request other participants to mute yourselves. The darkness always precedes the dawn. The statement stated by Abraham Lincoln. ஒரு மிகப்பெரிய இருளுக்கு பிறகுதான் வெளிச்சம் என்று சொல்வது ஒரு வார்த்தை. வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடையப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு லட்சியத்தை குறிக்கோளாக வைத்து நான் மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி ஆயே தீர வேண்டும் என்று அந்த கனவுகளை மெய்ப்பட வேண்டும் என்று சொன்னால் அப்துல் கலாம் சொன்னது போல கனவு என்பது தூக்கத்தில் காண்பது அல்ல, உங்களை தூங்க விடாமல் ஏதாவது செய்வதுதான் கனவின் அடையாளம். ஆக லட்சியத்தை அடையப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குறிக்கோள் ஒரே பாதையாக இருக்கப்பட வேண்டும். சவிதா ஸ்கூல் ஆஃப் லா, அந்த காலேஜ்ல நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஜுடிஷியல் ஆபீசர் ஆயிருக்காங்கன்றத நியூஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்டே படிச்சிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல ப்ரொஃபசர் வித்யாஸ்ரீ மேடத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். குட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேண்டிய how to crack judicial exam இந்த வீடியோல பேசுறேன். நீதிபதி தேர்வை எப்படி எதிர்கொள்ளப்பட வேண்டும்? நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஸ்டூடெண்ட்டுக்கு, எந்த ப்ரிப்பரேஷனா இருந்தாலும் சரி, அது எனி நாட் ஒன்லி ஜுடிஷியல் ஆர் டிஎன்பிசி ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் வாட் எவர் மே பி, ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம் போகக்கூடிய நமக்கு எப்படிப்பட்ட புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் மாதிரி. நான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் டச் பண்ணுவேன், சிபிசி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், எவிடன்ஸ் எல்லாமே நான் இன்ட்ரோடக்ஷன் தர போறேன். ஒரு 10 நிமிஷம். சோ இதுல இருந்து क्वेश्चंस எப்படி வரும், how to crack
இது மாதிரி பல டெக்னிக்ஸ், பல ஐடியா சொல்ல போறேன். நீங்க உங்க கையில ஒரு நோட், ஒரு பென் இருக்கு. அந்த நோட் நான் சொல்ல அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணணும். ஏதோ டிவிலையும் செல்போன்லயும் பாக்குறோன்ற அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த காதுல வாங்கிட்டு மறந்துடக்கூடாது. நான் சொல்ற ஒவ்வொரு நோட் பண்ணி ஆக வேண்டும். அது மாதிரி பண்ண நீங்க விட்டுருங்க, அப்படி ஒண்ணு சாப்பிடணும்னு இல்ல. Participants, kindly mute your audio. Right. So உங்க preparation எப்படி இருக்கணும்? Whether I don't know you are final year or fourth year, what it may be. Judicial exam இப்பதான் போச்சு. Again திருப்பி next year வரதுக்கான அதிக சான்ஸ் இருக்கு. சோ இந்த பேக்ரவுண்ட்ல நான் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க பென்ல நோட் பண்ணி ஆகணும். சில பேர் எம்எல் படிச்சு வந்திருக்கலாம், சில பேர் பிஎஸ்சி முடிச்சு வந்திருக்கலாம் கிளாஸ்க்கு. பட் ஹவு டு கிராக் ஜுடிஷியல் எக்ஸாம்ன்ற பாயிண்ட் இஸ் வெரி வெரி கொஞ்சம் நீங்க ஒரு பிளஸ் டூல எப்படி படிச்சீங்க? பிளஸ் டூல எந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்கூல் டைம் படிப்பீங்க இல்லையா, அந்த பயத்தோடவே அதே மெத்தட்ல நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் நீங்க ஸ்கூல் படிக்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்க காலேஜ் இருந்து மறந்துட்டு நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு ஒபீடியன்ட்டா நான் சொல்ற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவீங்க. ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா ஃபீல் பண்றேன். அதே சமயத்தில் உங்க பிரின்சிபல் ஆஷா மேடம் அண்ட் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ப்ரொஃபசர் வித்யாஸ்ரீ எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். ரைட். நான் ஒரு மெயின் மேஜர் சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. மேஜர் சப்ஜெக்ட் மெயின் 5 சப்ஜெக்ட்ஸ். அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆல்சோ சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950 and the civil procedure code 1908 and also the Indian Website 1872 and civil criminal procedure code 1973 and also IPC. இந்த மேஜர் சப்ஜெக்ட்ல நீங்க அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கோம். எந்த நேரமும் என்னோட லைஃபே இதுதான். நான் எங்க பேரண்ட்ஸ் எங்களை ரொம்ப ஜுடிஷியல் ஆபீசர் ஆகணுன்ற பிளானோட படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த செட்டப் எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்க எந்த நேரமும் உங்கள்ட்ட ஒரு பேர் ஆக்ட் இருக்கணும். பேர் ஆக்ட் நான் சொல்றேன், இந்த 5 ஆக்ட் ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேக் மொத்தம் இவ்வளவுதான் வரும். அது எப்பவுமே உங்க கையில பேக்ல இருந்துட்டே இருக்கணும். வேற ஊருக்கு போனாலோ அல்லது டிராவல்ல போனாலோ இல்ல கார்ல எங்க போனாலோ இல்ல பஸ்ல போனாலோ ட்ரெயின்ல போனாலோ எப்படி போனாலும் உங்க கூடவே 5 பேர் ஆக்ட் இருக்கணும். அங்கதான் நிம்மதியா போய் படிக்கும், நிம்மதியா போறோம், அங்கேயும் புக்கு தேவையா அன்றுதான் உங்களுக்கு கவலை இல்ல. உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய சில பிரின்சிபிள்ஸ் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சிஆர்பிசில ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் தான். 5 மினிட்ஸ் நீங்க நான் சொன்ன மேஜர் ஆக்ட்ஸ் எல்லாமே வாங்கி ஆகணும். அப்படி மேடம் வால்யூம் கேக்குதா மேடம்? Yes sir, கேக்குது சார். ஆல்ரைட், ஓகே சார், थैंक यू. சோ உங்க மைண்ட்ல நான் ஒரு டெமோ மாதிரி ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி ஒரு ஜுடிஷியல் எக்ஸாம்ல क्वेश्चंस எப்படி இருக்கும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி கிராக் பண்ணணும்னு சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மேஜர் ஆக்ட்ல
Sir, you have muted yourself. Sir, Host, sir, sir, can you please unmute yourself? Yes, sir. Thank Okay, you. Vanga. Yes, sir. Thank you. In the 37th chapter, the 5th chapter is very, very important in respect of exam point of view. On the 5th chapter தான் arrest தமிழ்ல கைதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். தமிழ்நாடு ஜுடிஷியல் எக்ஸாம் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆகுறீங்களோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் அது தமிழ்நாடு ஜுடிஷியல் எக்ஸாம் பொறுத்தவரையில் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி சொன்னா உங்களுக்கு சைட்ல கொஞ்சம் தமிழ்ல ரொம்ப இல்ல தமிழ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் கொஞ்சம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிஆர்பிசி அவுட் ஆஃப் 37 சாப்டர் அண்ட் 484 செக்ஷன் 56 ஃபார்ம்ஸ் இருக்கு ஃபார்ம்ஸ். அப்ப சிஆர்பிசி உடைய இன்ட்ரோடக்ஷன் சிஆர்பிசிக்கு தமிழ்ல குற்றவியல் நடைமுறை சட்டம் சொல்லுவாங்க. அப்ப சிஆர்பிசி உடைய இன்ட்ரோடக்ஷன் 484 செக்ஷன் 37 சாப்டர் 56 ஃபார்ம்ஸ் என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அது என்ன ஃபார்ம்ஸ் என்று நான் அப்புறம் சொல்றேன். பட் இந்த சாப்டர் நம்பர் 5 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அரெஸ்ட். பட் சிஆர்பிசியை நீங்க நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும் சொன்னா டெஃபினிஷன் கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினிஷனுக்கு ஒரு செக்ஷனும் அரசுல ஒரு செக்ஷனும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஜுடிஷியல் எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி வரும்ன்ற ஒரு மாடல் சொல்ற மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் நம்பர் 1ல வரக்கூடிய சிஆர்பிசி சாப்டர் நம்பர் 1 அதுல செக்ஷன் 2H நோட் பண்ணுங்க. 2H செக்ஷன் 2H அதுதான் இன்வெஸ்டிகேஷன். அப்ப இன்வெஸ்டிகேஷன் என்ன, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதுதான் நோட் பண்றீங்க. பாயிண்ட் நம்பர் 1, இன்வெஸ்டிகேஷன் conducted by only police officer தான். Investigation conducted by only police officer or any other person authorized by law ன்னு சொல்லணும். So investigation சொல்றது ஒரு ஜட்ஜ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. நீங்களோ நானோ உங்க காலேஜ் இன்ஸ்டிடியூட்டோ பண்ண முடியாது. Investigation conducted by only police officer or any other person authorized by law ன்றது முக்கியமான பாயிண்ட். So investigation means investigation is conducted by only police officer or any other person authorized by law அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் whether magistrate can investigate, no, magistrate investigation பண்ண முடியாது. அப்போ only police officer தான் பண்ண முடியும். பட் magistrate may order further investigation. ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் பண்ணலாம், உத்தரவு போடலாம், ஆனால் அவரே இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு क्वेश्चन வரும். அண்டர் சிஆர்பிசி அக்கார்டிங் டு செக்ஷன் 2H ஆஃப் சிஆர்பிசி இன்வெஸ்டிகேஷன் இஸ் கண்டக்டட் பை ஆப்ஷன் A B C D இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் தான் எக்ஸாம். பிரிலிம்ஸ் ஒன்னு, மெயின்ஸ் ஒன்னு. அந்த பிரிலிம்ஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் வெதர் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்டட் பை ஆப்ஷன் A. இன்வெஸ்டிகேஷன் இஸ் கண்டக்டட் பை ஆப்ஷன் A. அது போலீஸ் ஆபீசர் ஆர் டாக்டர் ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஆல் தி அபோவ் அப்படி ஒரு ஆன்சர் இருக்கும். ஆல் தி அபோவான்னு நம்ம டிக் பண்ண நோட் பண்ணுவோம். ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறதுனால மேஜிஸ்ட்ரேட் இன்வெஸ்டிகேஷன் பவர் பண்ணுவாருன்ற அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க கிராக் பண்றது வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் இருக்கு. ஆனால் லா ப்ரொவைட் பண்ணுது. லா இன்வெஸ்டிகேஷன் இஸ் கண்டக்டட் பை ஒன்லி போலீஸ் ஆர் எனி அதர் பர்சன் ஆத்தரைஸ்ட் பை லான்னு சொல்லி கிளியரா சொல்லுது. அப்போ நீங்க கிராக் பண்ணக்கூடிய பாயிண்ட் அது ஒன்லி போலீஸ் ஆபீசர் அலோன் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ்ல அதை தான் கிராக் பண்ணணும். இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. நான் வேரியஸ் லா டெஸ்ட் பண்ண போறேன்.
அதனால ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. அடுத்தது சாப்டர் 5ல வரக்கூடிய அரெஸ்ட். ஒரு சிஆர்பிசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ண பிறகுதான் எல்லா இஷ்யூமே கிளம்பும். எதுக்கு சிஆர்பிசி, எதுக்கு எவிடன்ஸ், எதுக்கு ஐபிசி அப்படி சொன்னால், ஒரு போலீஸ் ஆபீசர் ஐபிசி புக்ஸ் யூஸ் பண்ணி கேஸ் போடுறாங்க. அந்த ஐபிசி புக் யூஸ் கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, கோர்ட்ல ஃபாலோ பண்றதுக்கு ப்ரொசீஜர் இஸ் எசென்ஷியல். அதுதான் சிஆர்பிசி. அந்த ப்ரொசீஜர்ல எவிடன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தேவைப்படுது. அப்பதான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அப்ப அந்த செயின் லிங்க் ட்ரையாங்கிள் ஃபைட். அப்போ ஒரு கிரிமினல் மேட்டர்ல ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் 3 ஆக்ட மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இப்ப நான் ஒரு பாயிண்ட். இந்த சிஆர்பிசில சாப்டர் 5ல வரக்கூடிய டாபிக் தான் அரெஸ்ட். அது தமிழ்ல கைதுன்னு சொல்லுவாங்க, அரெஸ்ட். அந்த அரெஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்று சொல்றேன். ஒரு கொஸ்டின் செக்ஷன் 46 ஒரு நல்ல கொஸ்டின். செக்ஷன் 46 அது how arrest made no question. Section 46 of CRPC how arrest made ஒரே பாயிண்ட் தான். கைது எவ்வாறு செய்யப்படுகிறது, அரெஸ்ட் how made. ரொம்ப சிம்பிளா ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ண சொன்னா எப்படி அரெஸ்ட் பண்ணணும்? ஜீப்ல போயிட்டு கூட்டு வருதா, இல்லாட்டி பைக்ல குறைச்சு கூட்டு வருதா, இல்ல அடிச்சு கூட்டு போறதா, இதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்த செக்ஷன் 46ல அரெஸ்ட் how made தான் இருக்கும். we are on arrest how made. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொன்னா, there is no proper definition in respect of word arrest. கைது என்பதற்கு எந்த விதமான சட்டத்திலும் வரையறை சொல்லப்படவில்லை, மீனிங் இல்ல. அப்ப எப்படி? அது அப்படிதான் லா. சோ ப்ராப்பரா டெஃபினிஷன் இருக்காது. அதுதான் இப்ப சொல்றாங்க செக்ஷன் 46ல அரெஸ்ட் how made, கைது எவ்வாறு செய்யப்படுகிறது. எல்லாமே ஸ்டூடெண்ட், நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சிஆர்பிசி டெப்தா படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, எனக்கும் தெரியும். நானும் உங்களை மாதிரி 5 years ஸ்டூடெண்டா வந்தவன் தான். ஸோ காலேஜ் படிக்கிறப்போ ஏதோ மார்க் வாங்கன்றதுக்காக பேஜ் ஃபில் பண்ணுவோம், அது உண்மைதான். அது பேஜ் எழுதிருந்தா மார்க் போட்டுவாங்க நம்பிக்கை தான், அதுவும் உண்மைதான், எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் ஜுடிஷியல் எக்ஸாம் வரப்போ ஈச் வேர்ட்ல, எவ்ரி வேர்ட்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணப்பட வேண்டும். கான்சென்ட்ரேஷன், வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் முக்கியம் இல்ல, வேர்டு தான் முக்கியம். அப்போ செக்ஷன் 46ல அரெஸ்ட் how made சொன்னா, அரெஸ்ட் நான் சொல்ற 4 பாயிண்ட்ல தான் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ண முடியும். 4 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1 நான் சொல்ற செக்ஷன் 46 சொல்றேன். செக்ஷன் 46 சிஆர்பிசில அரெஸ்ட் how madeல பாயிண்ட் நம்பர் 1 பை டச். ஒரு பர்சன் டச் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ண முடியும், பை டச். செகண்ட் பாயிண்ட் பை ஆக்ஷன். So by touch, by action. Third point by words, வார்த்தை மூலமாக, words. Fourth point by confinement, சுற்றி வளைக்கிறது, confinement. So இந்த 4 மோட்ல தான் ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நோட் பண்றீங்க, by touch, by action, by words, by confinement. வார்த்தை மூலமாகவோ செய்கை மூலமாகவோ அல்லது சுற்றி வளைத்தோ இது மாதிரிதான் பண்ண முடியும். தொட்டு வார்த்தை மூலமாக, செய்கை மூலமாக, சுற்றி வளைத்து இப்படிதான் ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ண முடியும். இதை தாண்டி அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஆக்சுவலா. அப்ப சிஆர்பிசில ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்றதுக்கான டெஃபினிஷன் இல்ல. அதே சமயத்தில் செக்ஷன் 46ல அரெஸ்ட் how made வார்த்தைக்கான ஆன்சர் இருக்கு. அதுதான் பை டச், பை ஆக்ஷன், பை வேர்ட்ஸ், பை கன்ஃபைன்மென்ட். இதுதான் பாயிண்ட். அப்ப ஒரு கொஸ்டின் எப்படி வரும்? ஒரு ஜுடிஷியல் எக்ஸாமுக்கு, ஒரு பிரிலிம்ஸ்க்கு எப்படி கொஸ்டின் வரும்? அண்டர் சிஆர்பிசி செக்ஷன் அக்கார்டிங் டு செக்ஷன் 46 அண்டர் 46 சிஆர்பிசி அரெஸ்ட் how made அப்படி கேட்டா மல்டிபிள் சாய்ஸ்ல ஆப்ஷன் ஏ பை ஆக்ஷன், ஆப்ஷன் பி பை வேர்ட்ஸ்,
Option C, by touch and confinement. Option D, all the above. அப்ப all the above இருக்குமா? Yes. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு law தெரியும். அப்படியே section 46 திங்க் பண்ணணும். ஆமாமா, arrest how made, by touch, by action, by words, by confinement. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? அது all the above தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு law தெரியும். செக்ஷன் 46ல arrest how madeக்கான டெஃபினிஷன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. யூ நோ தி law. அப்ப ஆன்சரை கிராக் பண்றப்போ, மல்டிபிள் சாய்ஸ் ஹேண்டில் பண்றப்போ நீங்க சிம்பிளா ஆல் தி அபோவ்ன்ற வார்த்தை டிக் பண்ணிட்டா தட் இஸ் ஆன்சர். சோ இப்படிதான் மல்டிபிள் சாய்ஸை கிராக் பண்றதுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சிஆர்பிசி. ரைட். அடுத்தது எவிடன்ஸ் ஆக்ட் சொல்ல போறேன். எவிடன்ஸ் ஆக்ட், ஒரு எவிடன்ஸ் ஆக்ட் எந்த பிரச்சனை தெரியும். இந்த எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்தவரை எவிடன்ஸ் ஆக்ட்ல क्वेश्चंस எப்படி வரும் அது மட்டும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 that act came into force on 1 September 1872 ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். our basic information in respect of evidence act la, the Indian Evidence Act 1872, that act came into force on 1/9/1872. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், எவிடன்ஸ் ஆக்ட் shall apply whole India including Jammu Kashmir. இப்போது புது நியூஸ். ஒரு பீரியட்ல 2019ல, before 2019 shall not apply Jammu Kashmir. இப்போ எவிடன்ஸ் ஆக்ட் also shall apply Jammu Kashmir. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எவிடன்ஸ் ஆக்ட்ல நீங்க எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கணும், ஒரு டைட்டா ஒரு ட்ரையா இருக்கும், ஒரே போர் அடிக்கும். எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு ப்ரொஃபசர் வராரோ, ஒரு லெக்சரர் வராங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு லைட்டா இருக்கும். அது ட்ரை சப்ஜெக்ட்ல மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எவிடன்ஸ் ஆக்ட் விரும்பி அதை இன்வால்மெண்டோட படிச்சோம்னு சொன்னா எவிடன்ஸ் ஆக்ட் மாதிரி ஒரு சூப்பரான ஆக்ட் எதுவுமே இல்லை. சூப்பரான ஆக்ட் சொன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கிற வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இன்னமும் எவிடன்ஸ் ஆக்ட் போனா ஃபேக்ட்னு ஆரம்பிச்சாலுமே தலை சுத்தி போயிடும். ஆக்சுவலா என்ன ஃபேக்ட்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் ஆக்ட்ல ஃபேக்ட்னு சொன்னாலுமே தலை சுத்தி போயிடு சொன்னால் நான் சொல்லுடைய பாயிண்ட் அதுக்கான மீனிங் உங்களால அப்சர்வ் பண்ண முடியல. அப்ப எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு எவிடன்ஸ் ஆக்டுக்கு மெயின் என்ன? எவிடன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதான் ஒரு கேஸ்ல வெதர் சிவில் கேஸ் ஆர் கிரிமினல் கேஸ் வாட் இட் மீன், அந்த கேஸை ப்ரூவ் பண்ண சொன்னா எவிடன்ஸ் தேவைப்படுது. எவிடன்ஸ் அவ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் எவிடன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு எவிடன்ஸ் ஆக்ட் கொஸ்டின்ஸ் இப்படிலாம் வரும் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னால் நீங்க மைண்ட் ரெடி ஆகணும். ஓஹோ, எவிடன்ஸ் ஆக்ட் இப்படிதான் படிக்கணுமோ, இந்த வியூல தான் அப்ரோச் பண்ணணும் நீங்க பாக்கணும். அப்போ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் எவிடன்ஸ்? எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 3ல இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல தான் செக்ஷன் 3ல எவிடன்ஸ் ஆக்டுக்கான மீனிங் இருக்கு. அப்ப எவிடன்ஸ் ஆக்ட் மீனிங் செக்ஷன் 3ல இருக்கு சொல்லிட்டு நான். அப்போ என்ன மீனிங்? நாட் டெஃபினிஷன், அது இன்டர்பிரிட்டேஷன். தமிழ்ல பொருள் காணல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்போ என்ன எவிடன்ஸ் சொன்னா எவிடன்ஸ் தமிழ்ல சாட்சியம். சாட்சின்னு சொன்னா விட்னஸ், குழப்பிக்கணும். எவிடன்ஸ் சொன்னா சாட்சியம், சாட்சி அப்படின்னு சொன்னா விட்னஸ் பிரிச்சிடணும். சின்ன வார்த்தை தான் டிரான்ஸ்லேஷன் குழப்பாங்க. சோ அப்ப எவிடன்ஸ் சொன்னா நோட் பண்ணிக்கிறீங்க, அப்படியே நோட் பண்றீங்க. எனி டாக்குமெண்ட் நோட் பண்றீங்க. எனி டாக்குமெண்ட்ஸ் ஆர் எனி விட்னஸஸ். எனி டாக்குமெண்ட்டும் எவிடன்ஸ் தான், விட்னஸும் எவிடன்ஸ் தான். அப்ப எனி டாக்குமெண்ட் ஆர் விட்னஸஸ் சப்மிட்டிங் பிஃபோர் கோர்ட் ஃபார் இன்ஸ்பெக்ஷன்ன்ற வார்த்தை தான் லா வார்த்தை, ஆபரேட்டிவ் வார்த்தை. அப்ப எனி டாக்குமெண்ட் ஆர் விட்னஸஸ்
submitting before court for inspection வார்த்தை அது important வார்த்தை, important word. அப்ப any document or witnesses submitting before court for inspection or verification question வருவாதான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம பாயிண்ட்ல, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டின் வந்தால், எவிடன்ஸ் ஆக்ட்ல வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் எவிடன்ஸ் வந்தால், any document or witnesses submitting before court for option A அது inspection, option B verification, option C investigation, option D all the above அப்படி இருந்தால் you know the law. அப்ப law no evidence சொன்னா இதான் மீனிங், அது inspection தான் அப்படி சொன்னா அந்த வேர்ட் நீங்க கிராஸ் பண்றீங்க, அது இன்ஸ்பெக்ஷன். அப்ப what is the meaning of evidence? Evidence means maybe any document, any important, any document or any witnesses submitting before court for inspection is called evidence இந்த வார்த்தை. இதான் மல்டிபிள் வரப்போகுது. இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட், இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல relevancy of fact is very very important subject. Out of 11 chapterல எந்த சாப்டர்ல அதிகமான क्वेश्चंस போஸ்ட் ஆகும் சொன்னா ஜுடிஷியல் எக்ஸாமுக்கு அதிகமா क्वेश्चंस வரும்னு கேட்டா அது சாப்டர் நம்பர் 2 தான், relevancy of fact சொல்லுவாங்க. இந்த relevancy of factல தான் அதிகமான கான்சென்ட்ரேஷன் தரணும், பிகாஸ் அதுலதான் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், அதுலதான் டையிங் டிக்ளரேஷன், அதுலதான் ஐடென்டிபிகேஷன் பரேட், அதுலதான் ரெஸ்கெஸ்ட், அதுலதான் கான்டாக்ட், கான்டாக்ட் மோட்டிவ் எல்லாமே அதுலதான் வரக்கூடிய விஷயங்கள். அதனால சாப்டர் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இன்னொரு ஒரு மாடலுக்காக, எவிடன்ஸ் ஆக்ட்ல இன்னொரு மாடலுக்காக ஒரு கொஸ்டின் சொல்லப்படுது. நான் லாவை மட்டும் சொன்னா போதாது, அந்த கொஸ்டின்ஸ் அவுட் டு கிராக் ஜுடிஷியல் எக்ஸாம் டாபிக்னால இப்படிலாம் கொஸ்டின் வரும், இந்த லாலாம் இம்பார்ட்டன்ட் சொல்றப்போ நீங்களும் அப்படியே கான்சென்ட்ரேஷன் நோட் பண்ணுவீங்க. இப்போ அதே எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 17 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 17 17 செக்ஷன் 17, அந்த 17 தான் அட்மிஷன் ஒரு வேர்டு. அட்மிஷன் admission. What is the meaning of admission? அதான் section 17 of Indian Evidence Act. Admission ரொம்ப சாதா simple English, simple law word. Tamil also important in respect of jurisdiction of Tamil Nadu judiciary. அப்ப admission is a state. நோட் பண்றீங்க, under section 17 ல admission சொல்றாங்க. Admission is a statement. That statement may be oral or written. Admission is a statement. That statement is oral or written. Admission given to any person. அப்படின்ற ஒரு பாயிண்ட். இப்போ இன்னொரு விஷயம், நாம யூஸ் பண்ணக்கூடிய செல்போன், லேப்டாப், ஐபேட் எல்லாமே எலக்ட்ரானிக் திங்ஸ் தான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, தெரிஞ்சா ஓகே, தெரியல தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்த பிறகுதான் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ரிசோர்ஸ் அத லாவ்லயும் என்போர்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. லாவ்லயும் எப்போ, அதான் இப்ப பிஸியா இருக்கும். 2020 இதுல பிஸியா எல்லாமே போன் தான், பிடிஎஃப் அதான், இப்ப வாட்ஸ்அப் இதான் பயங்கர பிஸியா இருக்கும். யாரும் பேசிக்கிறதே இல்லை, ஒன்லி போன் தான். ஆனா நான் இந்த சொன்ன இந்த அட்மிஷன்ல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல, அட்மிஷன் இஸ் a ஸ்டேட்மெண்ட். அட்மிஷன் மே பி ஓரல் ஆர் ரிட்டன் சொன்னேன். அது பிராக்கெட்ல பக்கத்துல நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் நோட் பண்ணணும். அமெண்ட்மெண்ட் ஆஃப்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், ஆஃப்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் பிராக்கெட் நோட் பண்ணீங்க, that
Information Technology Act came into force on 17/10/2000. 17/10/2000 17/10/2000 தான் அந்த ஆக்ட் வந்துச்சு. அப்ப ஆஃப்டர் 17/10/2000 ஒரு அமெண்ட்மெண்ட்ல அட்மிஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு வேர்டு இன்செர்ட் பண்றாங்க. இன்செர்ட் அதுதான் எலக்ட்ரானிக் ஃபார்ம் வார்த்தை. அப்ப admission is a statement. Admission may be oral or written or electronic form also according to 17/10/2000 amendment. அப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்த பிறகு அந்த 17/10/2000ல admission not only by oral, not only by written and also electronic form also. அப்ப 3 பாயிண்ட். அப்ப admission is a statement that admission may be oral or written or electronic form with the 3 word important. அப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு அப்புறம் தான் இந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம்ன்ற வேர்ட அட்மிஷன் சவுண்ட்ல சேர்த்தாங்க. என்ற இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜுடிஷியல் ஆஸ்பிரன்ட்ஸ். இந்த பேக்ரவுண்ட்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லி ஆகணும். அது நான் சிஆர்பிசி ஒரு டெமோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அதை எவிடன்ஸ் ஆக்ட் கொடுத்தேன். பட் எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் மேக்ஸிம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். falsus in ino and falsus in omnibus in the maxim is very important in respect in evidence act. When one thing is wrong, everything is wrong. சாதா சிம்பிள் இங்கிலீஷ் தமிழ்ல ஒன்றில் பொய் என்று சொன்னால் அனைத்திலும் பொய்யே சொல்ற ஒரு லாட்டின் முதுமொழி சொல்லுவாங்க தமிழ்ல. அப்போ இந்த லாட்டின் மேக்ஸிம் பொறுத்தவரையில் falsus in ino and falsus in omnibus தான் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு கோர்ட்ல. அந்த எவிடன்ஸ் ஒரு பொய் ஃபால்ஸ் எவிடன்ஸ். அந்த ஃபால்ஸ் எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் தராங்கன்னு சொன்னா அப்ப ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ பொய் தான். அப்போ falsus in ino and falsus in omnibus, when one thing is wrong, everything is wrong என்ற ஒரு மேக்ஸிம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயத்துல இப்போ எவிடன்ஸ் ஆக்டோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நான் அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண இல்லையா, அதுக்காக நான் எல்லா ஆக்டும் டெஸ்ட் தான் போறேன். Sir, kindly unmute yourself, sir. Sir? Sir, kindly unmute yourself, sir. ஐபிசி பத்தி ஹேண்டில் பண்ண போறோம். ஐபிசி நான் எல்லா லாவிலையும் அந்த லா சம்பந்தப்பட்ட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஆல்சோ ஹவு டு கிராக் ஜுடிஷியல் எக்ஸாம் சம்பந்தமா சொல்லிட்டே இருப்பேன். நீங்க அப்படியே மைண்ட் ரிசீவ் பண்ணிட்டு பிரேக் வேணும் மேடம். பிரேக் வேணுமா மேடம்? பிரேக் வேணுமா? இல்ல சார், வேண்டாம் சார், கண்டினியூ பண்ணலாம். ரைட். அதே மாதிரி ஐபிசி ரொம்ப நான் அப்ப 3rd இயர் படிச்சேன் 4th இயர் படிச்சேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு ஐபிசி எப்படி அப்ரோச் பண்ணணும் மெத்தட் சொல்ல போறேன். இந்தியன் பீனல் கோட் 1860 23 chapters 511 செக்ஷன்ஸ்ன்றது இன்ஃபர்மேஷன். 511 செக்ஷன் படிக்கணுமா சார்? 511 செக்ஷனா 511 செக்ஷனா எப்படி படிக்கிறது? அந்த மாதிரி 511 செக்ஷன் ரொம்ப இதுவாச்சு, ரொம்ப கஷ்டமாச்சு.
Sir? Yes, madam. Okay, sir. You can continue, sir. Yes. In the IPC 511 section, how to approach. And the 511 section speaks about punishment. No. அப்போ பனிஷ்மெண்ட் செக்ஷன் தான் ஐபிசிக்கு இம்பார்ட்டன்ட். யார் எப்படி போலீஸ் போடக்கூடிய அஃபென்ஸ், போலீஸ் போடக்கூடிய கேஸ். ஐபிசியோட அல்டிமேட் ஆப்ஜெக்ட் என்ன? ஐபிசியோட அல்டிமேட் ஆப்ஜெக்ட் ஒரு போலீஸ் ஆபீசர் ஐபிசி யூஸ் பண்ணி கன்விக்ஷன் வாங்கி தரணும். அப்போ அவுட் ஆஃப் 511 செக்ஷன்ல எல்லா செக்ஷனும் பனிஷ்மெண்ட் பத்தி பேசுது? நோ. அப்போ ஐபிசில எல்லா செக்ஷனும் இஸ் நாட் ஸ்பீக்ஸ் அபவுட் பனிஷ்மெண்ட், அது வேரியஸ் ஏரியா பத்தி பேசும். அப்ப ஐபிசில டெஃபினிஷன் பத்தி பேசும். டெஃபினிஷன், எக்ஸ்பிளனேஷன், இது மாதிரி பல ஏரியா அண்ட் எக்ஸெப்ஷன், அது மாதிரி அதே மாதிரி பனிஷ்மெண்ட் சொல்லி பேசும். அப்ப ஐபிசி நாட் ஒன்லி ஸ்பீக்ஸ் அபவுட் பனிஷ்மெண்ட் அலோன் and also definition, explanation, exception சொல்லி வேரியஸ் ஆங்கிள் பிரிச்சோம் சொன்னா அவுட் ஆஃப் 511 செக்ஷன்ல only important 50 செக்ஷன் கூட தராது, வெறும் 50 தராது. அவ வெறும் 50 செக்ஷன் தான் வருமா? ஆமாம், அதுதான் பிராக்டிஸ்ல அடிக்கடி போலீஸ் ஆபீசர், ஸ்டேட் கவர்மெண்ட், போலீஸ் கேஸ் போடக்கூடிய செக்ஷன் வெறும் 50 தான் சுத்தி வரும். அதனால 511 செக்ஷன் ஆச்சு, ஐயோ ஐபிசி சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே நைட் அண்டே படிச்சு உங்க கண்ணெல்லாம் கெடுத்துட்டு ஒரு மாதிரி ஆக வேண்டாம். அந்த அவுட் ஆஃப் 511 செக்ஷனை எப்படி நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்றோம்? போஸ்ட்மார்ட்டம்னா டாக்டர் இல்ல, நம்மளும் கூட பண்ணலாம் போஸ்ட்மார்ட்டம். எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்றது? டாக்டருக்கு தேவையானது கத்தி தேவை டாக்டருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றது. பட் நமக்கு ஒரு பெண்ணும் அந்த ஆக்ட பார்க்கக்கூடிய ஸ்டைலும் அத வரக்கூடிய வேர்ட்ஸ் தனியா அத பீஸா வெளியே எடுத்து அதை ரிசர்ச் பண்ணணும். அதுதான் போஸ்ட்மார்ட்டம். அப்ப அட்வொகேட்ஸ் ஆல்சோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். எதை? லாவ. என்ன தேவை நமக்கு? அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டும் பெண்ணும் தேவை, பெண்ணும். சோ அப்படி பாக்குறப்போ இந்த ஐபிசில பல பிரான்ச்சா பிரிச்சோம்னா அது எக்ஸெப்ஷன், டெஃபினிஷன், எக்ஸ்பிளனேஷன், இது மாதிரி பல ஆங்கிள் பிரிச்சோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் போடக்கூடிய கேஸ் வெறும் சிம்பிளா 50 தான் வரும்ன்றதுனால ஆர்கேடு. அப்ப 511 படிக்கணும் அவசியமே இல்ல, 50 தான் பனிஷ்மெண்ட் ஏரியா, மீதி தான் மத்த ஏரியாஸ் படிக்கணும். ஆக மொத்தம் ஐபிசில அவுட் ஆஃப் 511ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய செக்ஷன் வெறும் 200. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒண்ணு மைண்ட்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஐபிசி எப்படி என்டர் ஆகணும்னு சொன்னா ஐபிசில அவுட் ஆஃப் 23 சாப்டர்ல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சாப்டர் 4 சாப்டர் தான். 4 சாப்டர். அது சாப்டர் நம்பர் 2 அண்ட் சாப்டர் நம்பர் 16, 17, 18. இந்த 4 சாப்டர் கான்சென்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு தான் மத்தது போய் ஆகும். இதுதான் நாலேஜ், இதுதான் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற ஒரு டெக்னிக். சோ ஸ்கூல் ஆஃப் சவிதா காலேஜ்ல என்ன கூட்டுறேன்னு சொன்னால் நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன்றதுக்காக தான். சோ லா புக்ஸ் படிக்கிற ஸ்டைல், படிக்கிற மெத்தட் பயங்கர ப்ரெஷர் வேணாம். ஜுடிஷியல் எக்ஸாம் ஆபீசர் ஆகணும்னு சொன்னால், உங்க காலேஜுக்கு நல்ல நேம் வாங்கி தரணும்னு சொன்னால், நான் சொல்ற அந்த பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த அவுட் ஆஃப் 511 செக்ஷன்ல நான் சொல்ற விதத்துல படிக்கணும். அப்போ சாப்டர் நம்பர் 2 அண்ட் சாப்டர் நம்பர் 16 அண்ட் 17, 18 தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப சாப்டர் நம்பர் 2 ஸ்பீக்ஸ் அபவுட் எக்ஸ்பிளனேஷன், விளக்கங்கள் சொல்லுவாங்க தமிழ்ல, எக்ஸ்பிளனேஷன். அண்ட் ஆல்சோ சாப்டர் நம்பர் 16 அது அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ஹியூமன் பாடி. அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ஹியூமன் பாடி தான் சாப்டர் நம்பர் 16. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 17 அது அஃபென்சஸ்